நமச்சிவாயா யூடியூப் சேனல்ஸ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேற்று நம்ம அக்கௌண்டன்சி சாப்டரில் ஃபஸ்ட்டு சாப்டரில் எடுத்துக்காட்டு சம் 1 பார்த்தோம். இன்றைக்கி எடுத்துக்காட்டு 3. இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே பாருங்கள், புக்கில் பாருங்கள், பேஜ் நம்பர் 7. அதில் இறுதி முதல் கொடுத்துருக்காங்க, கூடுதல் முதல் கொடுத்துருக்காங்க, எடுப்புகள் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, தொடக்க முதல் கேட்டிருக்காங்க, அவ்வாண்டில் ஏற்பட்ட நட்டமும் கொடுத்துருக்காங்க. அப்போது இல்லாத ஒன்றை நம்ம தொடக்க முதல் இல்லை, அதை நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே வாங்க, லாபம் அல்லது நட்டம் இஸ் ஈக்குவல் டு இறுதி முதல் ப்ளஸ் எடுப்புகள் மைனஸ் கூடுதல் முதல் மைனஸ் தொடக்க முதல். ரைட்டா? அப்போது நட்டம் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 40,000. 40,000 அப்படிங்கும்போது நஷ்டம் அப்படின்னாலே மைனஸ் சிம்பிள் அந்த அமௌண்ட்டுக்கு முன்னாடி போடணும். அப்போ மைனஸ் 40,000 இஸ் ஈக்குவல் டு இறுதி முதல் 1,90,000, எடுப்புகள் 30,000, கூடுதல் முதல் 50,000, நமக்கு தொடக்க முதல் என்ன செய்யலை, கொடுக்கல. அப்போது அப்படி நம்ம வரும்போது 1,90,000 30,000 கூட்டினீங்கன்னா 2,20,000 மைனஸ் 50,000 தொடக்க முதல் கொடுக்கல. ரைட்டா? அப்போ இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோன்னா 1,70,000 தொடக்க முதல். இப்போது நமக்கு என்ன, தொடக்க முதல் தெரியணும். அப்போது 1,70,000 நமக்கு ஏற்கனவே இங்கே நஷ்டம் 40,000 இருக்குது. எப்போவுமே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கம் ப்ளஸ் சிம்பிள் அமௌண்ட் இருந்ததுன்னா ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு நம்ம எடுத்துகிட்டு போகும்போது அது மைனஸாக மாறும். ஆனால் நமக்கு இங்கே எப்படி இருக்குன்னா, ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கம் மைனஸ் 40,000 இருக்குது. அப்போ நம்ம ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கம் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது அது ப்ளஸ் 40,000 நம்ம எடுத்துகிட்டு போகணும். அப்போ 1,70,000 40,000 நம்ம கூட்டினோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2,10,000. அதுதான் நமக்கு வேண்டிய தொடக்க முதல். ஓகேங்களா? அப்போது இந்த சம்மில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஃபார்முலா இப்போ இந்த கணக்கில் தொடக்க முதல் இல்லை. ஓகேங்களா? இப்போ சில கணக்கில் எடுப்புகள் இல்லை அப்படின்னா இந்த ஒரு ஃபார்முலாலே அவங்க கொடுத்துருக்கதை அப்ளை பண்ணி நமக்கு வேண்டிய தொகையை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். புரியுதுங்களா? நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ஃபார்முலா. ப்ளஸ் மைனஸில் இருந்தால் ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடு மாறும்போது ப்ளஸ்ஸாக மாறும், இங்கே ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா அங்கே ரைட் சைடு வரும்போது மைனஸாக மாறும் அப்படிங்கிறது தான். இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எப்படி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற உங்கள் ஃபீட்பேக்கையும் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.